சண்முகபரணி சீரியலில் சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ரத்னாவோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறாங்க. நம்ம சண்முகம் செம மாசாக இருந்துச்சு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு. லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு தாங்க. ரத்னா அண்ணே நீ எனக்காக நிற்கிறேண்ணே, ஆனால் என்னோட ஆசை ஒன்று இருக்குண்ணே, அதை நிறைவேற்றுறியா? சொல்லுமா, உன்னோட ஆசை எதுவாக இருந்தாலும் இந்த அண்ணங்காரன் நிறைவேற்றுவான் அப்படின்னு சொல்லும்போது, அறிவழகனுக்கு பார்க்கணுன்னு அவனுக்காக ஏதாவது சமைச்சு கொண்டு போகணுன்னு எனக்கு தோணுது. நீ எனக்கு ருசியாக வாங்கி தர, ஆனால் அறிவழகனுக்கு யாருன்னா வாங்கி தருவா? நான் தானே ஏதாவது ஒன்று செய்யணும். இப்போ என்ன வேணுங்கிற? அவனுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாம் நான் செஞ்சு கொடுத்து அவனை நான் பார்க்கணும். அவனுக்கு நான் சாப்பாடு ஊட்டி விடணும்னு ஆசையாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுகிறாங்க நம்ம ரத்னா. அவ்வளோதானம்மா அப்படின்னு சொல்லும்போது பரணி கேட்குறாங்க, சண்முகம் உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கலாம் இருக்காத. இதெல்லாம் சரி வராது. எப்படி இதெல்லாம் சாத்தியமாகும்? மாதத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி போனாலே பெரிய விஷயம். இப்போ தான் பார்த்துட்டு வந்திருக்கோம். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு நம்ம பரணி சொல்லிடுறாங்க. ரத்னா எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி சண்முகம் கொடுக்கறது எல்லாத்தையும் வேணான்னு தட்டி கழிக்கிறாங்க. என்னம்மா சொல்கிற? நீ என்கிட்ட கேட்குற, இந்த அண்ணங்காரால் நிறைவேற்ற முடியாதான் என்ன? நான் பார்த்துக்கிறேன், அதுவும் நாளைக்கே. ஏய் என்னெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கான்னு நம்ம வைகுண்டம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சாத்தியமா? ஏதாவது தெரியாமல் பேசாத. முத்துப்பாண்டிக்கிட்ட எதுவாக இருந்தாலும் கேளு. இந்த அண்ணங்காரன் இருக்கம்மா, உனக்கு என்ன ருசியாக சமைச்சு கொண்டு போய் உன் கையால் ஊட்டி விடணும்னு ஆசைப்பட்ற. ரெடி பண்ணு, நான் உனக்காக எல்லாமே செஞ்சு கொடுக்குறேன். அதுவும் நாளைக்கே. நீ பார்க்கறது முதல்ல அறிவழகனாக தான் இருக்க முடியும். இந்த அண்ணங்காரன் உனக்கு சப்போர்ட் பண்ணுறான்ல, நிச்சயம் அவன் செய்வான். தங்கச்சிக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பா நான் ஒன்றும் சும்மாலாம் பேசலை, நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே, எனக்கு பிடிச்சதை நான் இப்பயே செய்கிறேன். அறிவழகனுக்கு பிடிச்ச சாப்பாடை இப்பயே சமைக்கிறேன்னு சொல்லிவிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. என்ன சமைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பால் கொழுக்கட்டைனா நம்ம அறிவழகனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி மாவெல்லாம் பிசைஞ்சு கிச்சனில் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரத்னா இப்போ தாண்டா சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. ரத்னா என்னோட உதவி வேணுமான்னு சொல்லி பரணி கேட்குறாங்க. ஒன்றும் வேணாம், இது எல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரியல. அண்ணன் எங்கள் நம்பிக்கையை காப்பாற்றும், அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, நான் எதுவும் சொல்லலை, நீ சந்தோஷமாக இருக்கல்ல, இந்த சந்தோஷத்தை நான் எதுவும் கெடுக்க விரும்பலைன்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வெளியில் வராங்க. வெளில வந்தோடனே அப்படியே பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நம்ம பரணிக்கிட்ட. என்ன என் தங்கச்சி சந்தோஷமாக இருக்காளா? ஆமாண்டா சண்முகம், மாவு பிசைஞ்சிக்கிட்டு இருக்கா, ஊற வச்சுக்கிட்டு இருக்கா, விடியறதுக்குள்ளே செஞ்சு முடிச்சிருவான்னு தான் நினைக்கிறேன். சந்தோஷமாக இருக்காடா உன் தங்கச்சி, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆனந்தமாக இருக்காங்க நம்ம சண்முகம். ஏய் இதெல்லாம் எப்படிடா நடத்தி வைக்க போகிற? சும்மா ஏதோ தானோன்னு பேசாதடா. எப்பட்றா போய் பார்க்க முடியும்? முன்னாடி எதிரின்னு ஒருத்தர் இருக்காளே, அவளை தாண்டி எல்லாம் போகலாம் முடியாது. நீ அங்கே அன்பு பாசம் காட்ட ஆரம்பித்தாலே அங்கே சந்தேகம் வந்துடாதாடா? ஏற்கனவே என்ன செய்கிறான்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துப்பாண்டிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு இது மாதிரி எனக்கு ஒரு உதவி வேணும், செய்யறியா அப்படின்னு சொன்னோன்னே, சரி என்ன வேணும் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியே சைலண்ட்டாக அவங்க ரகசியமாக அவங்க திட்டத்தை சொல்லிடுறாங்க. சரி சண்முகம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. என்னடா பெரிய திட்டமாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும்னு சொன்னோன்னே, முத்துப்பாண்டி இருக்காங்களே அவங்க அறிவழகன் கிட்ட பேசுகிறாங்க. தம்பி நீ என்ன பண்ணுறனா சொல்லுங்கள், நான் என்ன பண்ணணும்? நான் சொன்ன மாதிரியே நடிக்கணும். ரத்னா உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான்னு சொல்லிட்டு அவங்கள சின்னதாக நாடகம் ஆட சொல்கிறாங்க. நம்ம முத்துப்பாண்டி இந்த தகவல் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. நம்ம அறிவழகனுக்கு நல்லாவே தெரியுது. அப்போன்னு பார்த்து கேஷுவலாக உட்காந்துட்ருக்கிற நம்ம அறிவழகன் திடீர்னு முடியலங்கிற மாதிரி அந்த இடத்துல செம்மையாக நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. உடனே அங்கே இருக்கிறவங்க வராங்க. பார்த்தா இருப்பா உனக்கு நான் கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு அறிவழகனுக்கு நல்லபடியாக பார்த்துக்க முயற்சி பண்ணுறாங்க. இருப்பினும் அவர் எனக்கு எதுவும் சரி வரலைங்கிற மாதிரி சொன்னோன்னே அங்கே இருக்கிற ஒரு அம்மா யோசிக்கிறாங்க. என்னது இவனுக்கு அப்படி என்ன தான் பிரச்சனையாக இருக்குது, நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. மேடம் வெளியில் வச்சு தான் மேடம் பார்த்துக்க முடியும், என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது ரத்னா நினச்சிக்கிட்டே நம்ம அறிவழகன் சூப்பராக நடிச்சிட்டு இருக்காப்புல. எப்படி இருந்தாலும் இன்றைக்கி நம்ம ரத்னாவை பார்க்குறது உறுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சரி கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடலாம், அதுவும் இப்போயே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மேடம் அதுக்கான வேலையெல்லாம் நான் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு பெர்மிஷன் வாங்குறதுக்காக போய் ஒருத்தவங்கள்ட்ட கேட்குறாங்க.
சரிங்க. பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்கன்னோனே, அவங்களும் வந்து பார்க்குறாங்க. அறிவழகன வந்து ஒரு தள்ளு வண்டியில வந்து உட்கார வச்சுட்டு, அப்படியே தூங்குற மாரியே வந்து நடிச்சிட்டு இருக்காப்புல. அப்படியே வந்து முனகிக்கிட்டே இருக்காப்புல. அப்படியே தள்ளு வண்டியில தள்ளிக்கிட்டே வந்து ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. "வாம்மா, இன்னைக்கு நான் தான் உன்ன அறிவழகன பார்க்க வைக்கிறேன்னு சொன்னேன்ல. வா போயிட்டு வரலாம்." "சரிண்ணே, டைம் என்ன டைம்ண்ணே? நம்ப பார்க்குற நேரம் தான்." அப்படின்னு சொல்லும்போது, "ஏய் என்னல்ல இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க? இவரு பார்க்குற நேரமா? "ஏதாவது நீ பேசுறது அறிவோட இருக்கா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வைகுண்டம் பேசும்போது, எனக்கும் ஒண்ணும் புரியலன்னு பரணி வந்து பேசுறாங்க. "நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும். நம்ப இப்ப எந்த இடத்துக்கு போப்போறோம்?" ஒரு பேர சொன்னோனே வந்து ஆச்சரியப்படுறாங்க. "என்ன ஆச்சு? அறிவழகன் இப்ப அங்க தான் இருக்காங்க." அப்படின்னு சொல்லும்போது, கார்ல மாசா வந்து இறங்குறாங்க. நம்ப ரத்னா, சண்முகம், பரணி 3 பேர் இறங்கும்போது, தள்ளுவண்டியில தள்ளிட்டு போறாங்க. "என்னண்ணா ஆச்சு? என்னண்ணா ஆச்சுங்கிற?" மாரி அந்த இடத்துல பாட்டமாயிடுறாங்க. நீங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து பார்த்துக்கணுங்கிறனால தான் இப்படியெல்லாம் வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கேன். சரியா? நீ பாட்டமாகாத. நீ கொண்டு வந்த பால் கொழுக்கட்டைய அறிவலனுக்கு குடு அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே ரூம்குள்ள வந்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து எப்படிண்ணா நான் போ முடியும்? அங்க இருக்கிறவங்க நீயா போனன்னா விடமாட்டாங்க. ஒரு வெள்ள கலர் கோட் இருக்கும். அத போட்டுட்டு நீ அறிவழகன் ரூம்குள்ள வந்து போ. சரியா? அதே மாரி அங்க நான் இந்த பால் கொழுக்கட்டைய கொண்டு போய் சேர்த்துர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. அதுக்கேத்த மாரியே வந்து ஒரு தூக்குல வந்து ஒருத்தவங்க கொண்டு வந்து வச்சிடுறாங்க. நம்ப ரத்தனா இருக்காங்கல்ல, அவங்க கோட் சூட் வந்து போடுறதுக்காக ஒரு ரூம்குள்ள போயிட்டு கோட்ட மாட்டிக்கிட்டு அப்படியே வந்து போறாங்க. எப்புட்றா? எப்புட்றா இதெல்லாம் சாத்தியமாச்சு? நான் தான் சொன்னேன்ல, என் தங்கச்சிக்காக நான் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா இந்த சண்முகம் ஈஸியா நிறைவேத்திருவான். ஆனா நீ கெட்டிக்காரன் தான்டா. எனக்கு கூட இது மாரிலாம் தோணலன்னு சொன்னோனே, அறிவழகன் முன்னாடி வந்து உட்கார்றாங்க. ரத்னா, நீ இங்க வருவேன்னு நெனச்சு கூட பார்க்கல. உனக்கு நிச்சயம் உங்க அண்ணன் நல்லது தான் செய்வாப்புல. எனக்கு நம்பிக்கை இருக்குங்கிற மாரி சொன்னோனே, "இந்தா அறிவழகா" அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்து அன்பா, பாசமா ஒவ்வொருத்தரும் வந்து அந்த பால் கொழுக்கட்டைய மாத்தி, மாத்தி வந்து ஊட்டி விடுற மாரி காட்டி, சூப்பரா அந்த ப்ரோமோவ கொண்டு போறாங்கன்னே சொல்லலாம்.